ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேஷ லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் 8 முதல் செப்டம்பர் 17 வரை. முதல் நாள் செப்டம்பர் 8 திங்கட்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். முழுக்க இரவு 8 மணி 2 நிமிடம் வரை உள்ளது. குருவனுடைய நட்சத்திரம். 3ஆம் இடத்துல குரு இருக்கார். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். இப்போ இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு. இந்த குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு. அதனால் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம், நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். சில மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், இதற்கெல்லாம் சாதகம். சுப காரியங்கள், திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஆலய வழிபாடு, ஆன்மீக புத்துணர்வு, குழந்தைகள் நலம், குதூகலம் அனைத்தும் கைகூடும். செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசியிலே சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். சனியினுடைய நட்சத்திரம். சனியும் அதே உத்திரட்டாதியிலேயே இருக்கிறார். அதுவும் வக்கரகதியில் இருக்கிறார். வக்கரத்தில் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வந்துடுறார். இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனி வரும்போது அம்சத்தில் சிம்மத்தில் பகையாக இருப்பார். அதனால் இன்றைக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி கெட்டவராக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடம் என்பது செலவுகளை குறிக்கலாம், தூர பிரயாணங்களை குறிக்கலாம், உடல் உபாதைகளுக்கான மருத்துவ சிகிச்சைகளை குறிக்கலாம். அதனால் முழு கவனம் இன்றைக்கு தேவை. செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம். மாலை 4 மணி 2 நிமிடம் வரை. முதல் நாள் செவ்வாய்க்கிழமை 6 மணி 6 நிமிடத்திற்கு மாலையே தொடங்கி விடுகிறது. இந்த புதனுடைய அமைப்பு என்பது நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியது, நம்முடைய வேலையை குறிக்கக்கூடியது, நம்முடைய வெற்றியை குறிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட புதன் கேதுவனுடைய நட்சத்திரத்திலிருந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறி இருக்கிறார். சிம்ம ராசியில் இருக்கிறார். சுக்கிரனாகவும் குருவாகவும் செயல்படக்கூடிய நல்ல அமைப்பு தான். 5ஆம் இடம் அப்படின்னாலே சந்தோஷம்னு அர்த்தம், கலைகள்னு அர்த்தம், மகிழ்ச்சி மற்றும் கமிஷன் வகையில், ஆன்மீக வழியில் நம்முடைய ஈடுபாடுகள் வெற்றி தரும் என்று அர்த்தம். அந்த வகையில் இந்த மாலை 4:02 வரைக்கும் புதனுடைய செயல்பாடு நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு சந்திரன் வந்துடுறாரு. மேஷ ராசியிலேயே சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த கேதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் கேது சேர்க்கை பலனை தர்றாரு. கேது பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார், புதன் பூரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ இந்த புதன் கேது 5ஆம் இடம் அப்படிங்கும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சின்ன சலனங்கள், சலசலப்புகள், நம்ம ஆசை, நம்ம விருப்பம், நம்மளுடைய பிரியப்பட்ட நபர் அது சார்ந்த சின்ன குழப்பங்கள், இதை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட பெரிய பாதிப்பில்லை. செப்டம்பர் 11 வியாழக்கிழமை மதியம் 1 மணி 57 நிமிடம் வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி தான் நின்ற புதனுடைய நட்சத்திரத்தின் மூலம் நமக்கு பலன்களை வழங்குகிறார். கடகராசியில் 4ஆம் இடத்துல. அது மட்டுமல்ல, ராகுனுடைய தொடர்பும் அந்த சுக்கிரனுக்கு இருக்கிறது. அதனால் நாம் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதற்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகள், நம்ம போடுற திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் நண்பகல் 11:58 வரைக்கும் இருக்குது.
சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துல குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா குருவனுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்குறாரு, வழிகாட்டுறாரு, பாதை அமைச்சு கொடுக்குறாரு. அதன் மூலமாக நமக்கு நல்ல திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மறுநாள் செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் முழுக்க முழுக்க இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம். 2ஆம் இடமான ரிஷபராசியில் சந்திரன் வந்துடுறார். நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பணவரவு நன்றாக இருக்கும். வீடு வாடகை சார்ந்த பணவரவுகள், ரியல் எஸ்டேட் சார்ந்த பணவரவுகள், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு மேன்மைகள் மற்றும் உடல் சார்ந்த நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி உடை சார்ந்த உற்பத்திகள் தயாரிப்பதிலும் நன்மைகள் நடக்கும். ஆபரணங்கள் சேர்க்கையாகும். இப்போ ஒருத்தர் நகை வாங்கிறது அல்லது நகையாக நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். மறுநாள் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் காலையில் 8:40க்கு தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் துலா ராசியில் இருக்கார். அப்போ செவ்வாயாகவும் சூரியனாகவும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். செவ்வாய் சூரியன் பலம் பொருந்தி இன்றைக்கி செய்கிறதுனால அரசு காரியங்கள், அரசியல் ஆதாயங்கள் மிகுந்த நாளாக இருக்கும். அதுபோக அந்த நபர்களை சந்திப்பது, அதில் வெற்றி காண்பது, ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொள்வது, கணவன் மனைவி சார்ந்த உறவில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். செவ்வாய்ங்கிறதுனால அதீதமான ஆளுமை 2 பேருக்குமே இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை 7:31க்கு தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரம். நமக்கு ராகு லாபஸ்தானத்தில் இருக்கார். குருவுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் மகிழ்ச்சி நன்றாக இருக்கும், கலைகள் நன்றாக இருக்கும், எதிர்பார்த்த நபர்கள் உதவி செய்வார்கள், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி, குழந்தைகள் அனைத்துக்குமே நல்லா இருக்கும். உறவுகள் வகையில் சிறப்பாக இருக்கும். மறுநாள் செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம் காலையில் 6:45க்கு தொடங்குறது. மிதுன ராசியில் சந்திரன் வந்துடுறார். குருவை போல செயல்படுகிறார். குருவும் அதே புனர்பூசத்தில் இருக்கிறதுனால குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் குரு இருக்கார். இன்றைக்கும் மாற்றங்கள் குறித்த சிந்தனை, ஆவணங்கள் தயார்படுத்துதல், அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு சிறு பிரயாணமாவது பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மறுநாள் செப்டம்பர் 17 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் என்பது கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் செலவுகள் வகையில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதனால் வளர்ச்சிகள் என்பது தொழில் சார்ந்த வகையில் நன்றாக இருந்தாலும் உறவுகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன சலனங்கள், சலசலப்புகள் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.